ஹலோ பேங்டன் பெட்டிஸ், நான் சீன் பேசுகிறேன்டா. ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன் அண்ட் குட். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்து வீடியோ போடுறேன். அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு இருந்ததுன்னா நான் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன்டா. வந்து ஒரு 1 வீக் கிட்ட ஆகிட்டு நான். சரிடா, இன்றைக்கி நம்ம ஜேகேக்காக ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். நான் டைட்டில்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. நீங்கள் தம்ப்நெயில் பார்த்து டைட்டில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான், யாரும் ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்காதீங்க. நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம சேனல் வந்து 2Kக்கு ரீச் ஆகிற அந்த பயணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா. சரிடா, நம்ம இன்ட்ரோ பார்க்கலாம். இப்போது அவங்களோட இன்ட்ரோ பார்த்தோம் அப்படின்னா வந்து, நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணு தான், ரொம்ப செல்லமாக வளர்ந்துருப்பீங்க. ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுல ஸ்ட்ரிக்டாகவும், செல்லமாக இருக்கிறதுல செல்லமும் கொடுத்து வளர்ப்பாங்க. அது போக வந்து இந்த டூர், அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறது, அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ரேர் அக்கேஷனாக தான் விடுவாங்க. ஒரு டைம் 2 டைம் போயிருப்பீங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் அப்படிலாம் விட மாட்டாங்க உங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி. உங்கள் வீட்டில் என்ன தான் செல்லமாகவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் பார்த்துக்கிட்டாலும் சில டைம் வந்து வேர்ட்ஸால் ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான்டா. இதில் உங்களுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ்டா. ஒன்று வந்து ஜேஹோப், அப்புறம் வந்து ஜனனி, அப்புறம் வந்து பானுங்கிற 3 பேர் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்டா. ஜேகே சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஜேகே வந்து ஜான் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட சிஇஓ. அது போக ஜேகேக்கு வந்து ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி வந்து இருக்குது. அக்காவோட பேர் வந்து சனா, தங்கச்சியோட பேர் வந்து சுல்ஃபியா. ஜேகேவோட ஃப்ரெண்டு வந்து ஜிமின், வி, சாந்தினி, ஷர்மி, அப்புறம் வந்து மீராங்கிறவங்கலாம் ஜேகேக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஜேகே வீட்டில் அவ்வளோலாம் ஸ்ட்ரிக்ட் அப்படிலாம் கிடையாது. அது போக வந்து இவன் தான் ஒரு பையன் அப்படிங்கிறதுனால இவன் தான் கொஞ்சம் அக்காக்கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டேயும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நடந்துப்பான் ஜேகே. உங்களுக்கும் ஜேகேக்கும் ரீசெண்டாக தான்டா மேரேஜ் ஆகியிருக்கும். அது அரேஞ்ச் மேரேஜ் தான். சரிடா, இன்ட்ரோவில் போதும், மற்றதெல்லாம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் உங்களுக்கும் ஜங்குக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. என்ன தெரியும் ஜங்கு என்னை பற்றி உங்களுக்கு? தேவையில்லாமல் தப்பாக பேசாதீங்க ஜங்கு, சத்தியமாக ரொம்ப ஹர்ட் ஆகுது. அப்புறம் நாளைக்கு நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க சொல்லிட்டேன். என்னடி ஃபீல் பண்ணுவாங்க? என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு கேட்டேன். அப்படி தாண்டி கேட்பேன். என்னமோ அவன்கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்? விட்டா போய் படுத்துருவ போல அவங்ககிட்ட. ஜங்கு, வார்த்தையை அளந்து பேசுங்க. இதோட நீங்கள் 2வது ட்ரிப் கேட்குறீங்க. புருஷனா என்ன வேணால் பேசலான்னு மட்டும் நினச்சிக்காதீங்க சொல்லிட்டேன். அவன் என்னோடய ஃப்ரெண்ட். இதுவரை அவனை நான் பிளட்டட் பிரதராக தான் நான் பார்க்குறேன். அவன்ட்டு நான் அப்படி தான் பழகவும் செஞ்சேன். அது மாதிரி ஜேஹோப் என்றைக்குமே என்கிட்ட தப்பாக பேசினதும் பழகுனதும் கிடையாது. அவனை இன்னொரு நல்ல சிஸ்டராக தான் பார்க்குறான். அவன் லண்டன் போயிட்டான். ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி. இன்றைக்கி தான் வந்தேன்னு சொல்லி சொன்னான். அதான் பேசிக்கிட்டு இருந்தோம் 2 பேரும். ஆல்ரெடி மேரேஜுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு அவனை இன்ட்ரோ பண்ணியிருக்கேன் தானே, எல்லாமே சொல்லியிருக்கேன் தானே. அப்புறம் ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க ஜங்கு? சத்தியமாக ஹர்ட் ஆகுது ஜங்கு. நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஜங்கு. வலிக்குது ஜங்கு பயங்கரமாக. புரிஞ்சிக்க வேண்டிய நீங்களே எப்படி ஹர்ட் பண்ணால் என்ன அர்த்தம் ஜங்கு? என்னடி திமிரா? சம்பாதிக்கிறேங்கிற திமிரு மேலே பேசிகிட்டு இருக்கியா? எது கேள்வி கேட்டுட்ருக்கேன்? அப்படி தாண்டி பேசுவேன், அப்படி தான் பேசுவேன். எனக்கு பிடிக்கல அவன்ட்டு நீ பேசுகிறது, அவ்வளோதான். ஜங்கு, இந்த பாருங்கள், நீங்கள் குடிக்க வேறு செஞ்சுருக்கீங்க. தேவையில்லாமல் வார்த்தையை விடாதீங்க சொல்லிட்டேன். உங்ககிட்ட அப்பையிலேருந்து நான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன இன்னும் ரெடி கொடுக்கணுமா உனக்கு? ஆக்சுவலி இன்றைக்கி ஈவினிங் என்ன நடந்திருக்குன்னா, அப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக் போய் பார்க்கலாங்க. நீங்கள் உங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வந்திருப்பீங்கடா. வந்து உங்கள் கார் எடுக்க போகிறீங்க. அப்போது உங்கள் கார் பக்கத்தில் ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க. ஹோபி, எப்படா வந்த லண்டன்லேருந்து? இப்போ தான் வந்தவன். எப்படி இருக்க? நான் சூப்பராக ஹாப்பியாக இருக்கேன். என் ஹஸ்பண்ட் பயங்கரமாக பார்த்துக்குறாரு, எனக்கு தெரியுமா? மேடம் ஹாப்பியாக இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, ஒய்யன் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ஓகே. ஆமாம், அதெல்லாம் இருக்கட்டும். என்றைக்கு நீ கல்யாண சாப்பாடு போட போகிற? என்றைக்கு நீ வந்து ரம்யாவை கல்யாணம் பண்ண போகிறேன்னு நான் கேட்குறேன். அதுக்கு அவங்க அக்கா ராகவியை கட்டி கொடுக்கணும். அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் 2 பேரும். என்ன பண்ணுறது ஒய்யன்னு சொல்லு. எல்லாம் அந்த மாதிரி அமைஞ்சிருமா? இந்த மாதிரி அமைஞ்சிருமான்லாம் சொல்லாத சொல்லிட்டேன். அண்ணன் பார்க்குறேன், என்ன அசிங்கமாக கேட்டு போடுவேன் சொல்லிட்டேன். நான் என்ன லவ் பண்ணியாடா மேரேஜ் பண்ணேன்? அரேஞ்ச் மேரேஜ் தானே, அப்பா பார்த்து தானே கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. என்னமோ நான் லவ் பண்ணி இது பண்ணுற மாதிரி பேசிகிட்ருக்கேன். நீங்கள் கொண்டே போடுவேன் சொல்லிட்டேன் உங்கள் 2 பேர்த்தையும். அண்ணன் பார்க்குறேன், உங்கள் அப்பாவே என்னையும் தானே கொல்ல போகிறேன்ற, கொன்னுக்கோ, எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவன்கிட்ட பயங்கரமாக ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்கடா. சரி வயன், அதெல்லாம் இருக்கட்டும். என் மச்சான் எப்படி நல்லா பார்த்துக்குறாரா? அதான் சொன்னேன்ல ஹோபி, நல்லா பார்த்துக்குறாரு தெரியுமா. என்னை தாங்கன்னு தாங்குறாரு. ரொம்ப கேரிங்காக இருக்கார். ஆனால்
இந்த மாதிரியும் அப்பா மாதிரியும் சட்டு சட்டுன்னு கோவம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வருது. மற்றபடி எல்லாமே ஓகே தான். எனக்கு ஓரளவுக்கு செட் ஆகிட்டு. ஓரளவுக்கு தான் மேடமுக்கு செட் ஆகிட்டா பார்த்தா அப்படி ஒன்றும் தெரிலையே ஒயன். ஃபுல்லாக செட் ஆன மாதிரிலாம் தோணுது எனக்கு. ஹோபி இப்படிலாம் சொல்லக்கூடாது. உன் மச்சனை பற்றி நீனே ரொம்ப ரொம்ப புகழ்ந்து பேசாத சொல்லிட்டேன். அடிச்சு போடுவோம் உன்னைய. இன்னும் 2 மாதம் நான் கொரியாவில் தான் இருப்பேன். பாரேன் வீட்டுக்கு வர ஒன்றால் அப்போ வந்து என் மச்சான்ட்ட உன்னை பற்றி எல்லாமே வத்தி வைக்கிறேன் பாரு. காலேஜில் இவ சேர்க்க சரியில்லை, அது போக வந்து பசங்க கூட நிறையா ஊர் சுற்றினா செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத போல அதெல்லாம் சொல்லி கொளுத்தி போடுறேன் பாரு. அப்படிலாம் பண்ணிடாதடா, ஏன்டா இப்படி பண்ணுறோம், தங்கச்சி வாழ்க்கையை நீயே கெடுக்கணும்னு பார்க்குறியடா சாம்பிராணி போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறீங்க. பக்கத்தில் காஃபி ஷாப் இருக்கும், அவனுக்கு காஃபியெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. இப்போ குடிச்சிட்டு கிளம்ப போகிறான். சரி ஒயன், டைம் ஆகிட்டு. நான் ஏர்போர்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ரம்யாவை தான் பார்க்க போனேன். அவள் இருக்கிற இடத்துலேருந்து உன்னோட ஆஃபீஸ் கிட்டையா, அதனால உன்னையும் பார்த்துட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இன்னொரு நாள் நான் வந்து வீட்டில் வந்து உன்னை பார்க்குறேன், ஓகேவா? சேஃபாக போய் ஒயன். மச்சானை அப்புறம் வந்து அம்மா அப்பா, என் மச்சானோட அம்மா அப்பா தங்கச்சி எல்லாத்தையும் கேட்டதாக சொல்லு, ஓகேவா? சரி ஒயன், சேஃபாக போ, பாய். இதெல்லாம் நீங்கள் ஜேகேட்ட பிடிச்சி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் இன்னொரு ஆளாக கொடுக்குறான். ஏன் ஜங்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிங்க? சத்தியமாக அப்படிங்கிறக்குள்ள எதுவுமே இல்லை ஜங்கு. புரிஞ்சுக்கோங்க ஜங்கு. இந்த பாரு, நீலி கண்ணீர் வடித்து மட்டும் நீங்கள் சமாதானப்படுத்திடுற மட்டும் நினச்சி கூட பார்க்காத, கனவுல கூட. ஏன் ஜங்கு இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறீங்க? இப்படிலாம் பேசாதீங்க ஜங்கு. நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல ஜங்கு. உங்களை அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. இந்த 7 மாதத்தில் அவ்வளோ லவ், கேர் எல்லாமே எனக்கு கொடுத்தீங்க. ரெஸ்பெக்ட், என்னை ட்ரீட் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் உங்கள் மேலே அவ்வளோ ஃபாலோ ஆகிட்டேன். உங்களையும் திருப்பி நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஜங்கு. எனக்கு என் லைஃப்பில் என் அப்பா அம்மா அவ்வளோ கேரிங், ரெஸ்பெக்ட் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காங்க. சில டைம் ஹர்ட் பண்ணியிருக்காங்க என்னை. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே எனக்கு சப்போர்ட்டாக நின்றுருக்காங்க. அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ண முடியாத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க ஜங்கு. அதுக்கு அடுத்து நீங்கள் தான். உங்களாச்சு பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸுன்னு போயிடும். நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் ஜங்கு. நான் ஒரு பையனை பார்த்து அந்த பையனை லவ் பண்ணியிருந்தா கூட அந்த பையன் அவ்வளோ லவ், கேர் எல்லாம் கொடுத்துருப்பானாங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில. நீங்கள் அவ்வளோ தூரம் கொடுத்தீங்க ஜங்கு. அப்படி கொடுத்து ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கு. என்னடி எடுத்து பேசிகிட்டு இருக்க? நீ முதல்ல ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கே கையை பிடிச்சிருக்காரு. விடுங்க ஜங்கு, விடுங்க. நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணது எனக்கு சத்தியமாக பிடிக்கல ஜங்குக். நானும் பொண்டாட்டியாக புருஷன்கிட்ட பொறுமையாக பேசணும்னா நான் பேசிகிட்டு இருக்கேன் ஜங்குக். எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது இருக்குது, சரிங்களா? விடுங்க, கை விடுங்க ஜங்குக். அதுக்கெலாம் இப்போதைக்கு இல்லை, எனக்கு விருப்பம் கிடையாது, எனக்கு பிடிக்கலை, தயவு செஞ்சு விட்டுருங்க ஜங்குக். ஓ, மேடமுக்கு பிடிக்கலையோ? எனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலனா எனக்கு என்ன? விருப்பம் இருந்தால் என்ன, விருப்பம் இல்லைன்னா எனக்கு என்னடி? எனக்கு வேணும், அவ்வளோதான். நீயா நான் பாத்ரூம் அடி. அப்படியே அவர் படுத்துடுறாரா? ஏன்னா அவர் குடிச்சிட்டு வர வந்திருப்பாருன்னு சொன்னால, அதனால் அவர் அப்படியே படுத்துடுறாரு. நீங்களும் அப்படியே தூங்கிடுறீங்க. ஏன்னா அவர் பண்ண டயர்டில் உங்களுக்கு எந்திக்கவும் முடியல. அட் த சேம் டைம் வந்து அழுகிறதுக்கான ஸ்ட்ரென்த்தும் உங்கள்கிட்ட இல்லை. அப்படியே நீங்களும் தூங்கிடுறீங்கடா. இப்போ மார்னிங் ஒரு 8:30 ஆகுது. நீங்கள் இப்போ தான் எழுந்திக்கிங்க. சன்லைட்லாம் மூஞ்சில் பட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறீங்க. ட்ரெஸ் எல்லாம் போட்டு இருக்குது. அது போக இது ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஸ்டெயின் எந்த இதுவுமே இல்லை. நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் புரண்டு பார்க்குறீங்க, எதுவுமே இல்லை. அது போக பயங்கரமாக கால் வலிக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே தட்டு மாதிரி எழுந்திரிச்சி ரெஸ்ட் ரூம் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நீங்கள் வாரீங்கடா. வந்து கிச்சனை பார்க்குறீங்க, ஃபுட்டெல்லாம் சமைச்சி இருக்குது. ஸோ எஸ், ஜங்குக் தான் எல்லாமே பண்ணிட்டு போயிருப்பார். அது போக வந்து அந்த ஸ்டெயினான பெட்ஷீட்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்காண்டி அந்த பேஸ்கெட்டில் வந்து போட்டிருப்பாரு. எல்லாமே அவர் பண்ணிட்டு போயிருக்காரு. இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் லீவ் போட்டிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து லெக் பெயின் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ரீசன்னால். அது போக நீங்கள் ஜங்குக் சமைச்சதை, இவன் சமைச்சதை நமக்கு எதுக்கு, வேண்டாம். நேற்று அவ்வளோ பேச்சு பேசினான், எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? இவன் சமைச்சதை நான் சாப்பிடவா? வேண்டாம், நான் ஏதாச்சும் வேறு ஏதாவது செஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறக்கிங்க. உங்கள் வயிறு சவுண்டு போடுது. ஷோ,
கடவுளே, முடியல என்னால். சரி சாப்பிட்டு தொலைக்கிறேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சதே சாப்பிட்றீங்க. அப்புறம் நீங்கள் வீக்கெண்டில் ரொட்டீன் ஆக்டிவிட்டி இருக்கும்ல, ஹவுஸ் க்ளீன் பண்ணுறது, க்ளோத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போடுறது, அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி இந்த பெட்ஷீட்டோட ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும், அதனால் நீங்கள் அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் உங்கள் டே வந்து போகுதுடா. இப்போது நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் வந்து வாரான். இன்றைக்கி அவன் குடிக்கலை, நார்மலாக தான் வாரான். பேகெல்லாம் ரிமூவ் பண்ணி சோஃபாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் பார்சல் எடுத்து உங்களுக்கு முன்னாடி டேபிள் இருக்கும்ல, அதில் வச்சுட்டு அவன் வாட்டுக்கு ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறான். நேற்று குடிச்சிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சண்டை போட்டு அடித்து எனக்கு கால் வலி வர வச்சு வேகமாக பண்ணி இப்போ வெளியிலேருந்து சமாதானப்படுத்துறதுக்காண்டி சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அவனை வச்சுக்கிட்டு என்ன மனுஷனை என்னன்னு தெரில, அவனை போய் கல்யாணம் பண்ணிப்பாரு. நீங்கள் அப்படியே டிவி தாண்டா பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவன் தலையை தோட்டிகிட்டே வந்துட்டுருக்கான். ஏய், சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியும்ல, அதை பிளேட்டில் கூட மாற்றி வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நீங்கள் வாட்டில் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒய்யன் உன்னை தாண்டி சொல்கிறேன். என்னங்க சொல்லுங்கள். காது கேட்கலையா? எல்லாம் கேட்காத மாதிரி நடிக்கிறியா? இல்லை, எனக்கு சத்தியமாக கேட்கல. நீங்கள் என்ன டிவி ஓடுதில்ல, அதனால் எனக்கு கேட்கல நீங்கள் சொன்னது. சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், பிளேட்டில் வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நீங்கள் கிச்சனுக்கு போய் பிளேட்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு கொடுத்துட்றீங்க. உனக்கு எங்கே பிளேட்டு? எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டேன். என்ன சாப்பிட்ட? சமைச்சு சாப்பிட்டியா? பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. இல்லை, நான் சாப்பிட்டு வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி நான் வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கே பண்ணிட்டேன்னா நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, சமைச்சிட்டு போகிறதுக்கு. அதனால் நான் பண்ணிட்டேன். இதை நான் ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காலையில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பார்சலை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுடுறீங்க. நீங்கள் சாப்பிட்ருக்கே மாட்டீங்க. அவனை பார்க்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கோவம் பயங்கரமாக வருது. அதனால் ரூமுக்கு போய் படுத்துடுறீங்க. இப்போ ஜங்குக்குமே வந்து சாப்பிட்டு பிளேட்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவருமே இப்போ வந்து பக்கத்தில் படுக்காரு. இப்போ அவர் உங்கள் மேலே கை போடுறாரு. கையெடுங்க ஜங்கு, கையெடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவர் எடுக்கவே இல்லை, தூங்குற மாதிரியே நடிச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சி கீழே போய் படுத்துடுறீங்க. பயங்கரமாக அழுகிறீங்க. இப்போது அங்கே படுத்துட்டு நைட் ஃபுல்லாக நீங்கள் அழுதுருப்பீங்க, கொஞ்ச நேரம் தான் தூங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் லேட் ஆகிட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு சடச்சடன்னு ரெடி ஆகி ஜங்குக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க ஆஃபீஸ்க்கு. இப்படியே 2 days ஸ்கிப் ஆகுதுடா. இன்றைக்கி வீக்கெண்ட், நீங்களும் வீட்டில் இருக்கீங்க, அவனும் வீட்டில் இருக்கான். இன்றைக்கி ஜங்குக்கோட அம்மா, அப்பா, தங்கச்சி, அக்கா ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்திருக்காங்க உங்களை பார்க்குறதுக்கு. அத்தை, மாமா வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உள்ளே வாங்க, உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ணுறீங்க. அண்ணி, அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்டா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரிசீவ் பண்ணுறீங்க. சுல்ஃபி எப்படி இருக்க, காலேஜ்லாம் எப்படி போகுது? ஐயோ அண்ணி, அதெல்லாம் நல்லா தான் போகுது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே உள்ளே கூப்பிட்டு போகிறா. ஜங்குக்குமே வந்து ரிசீவ் பண்ணுறான். அவங்க பேரண்ட்ஸு, அக்கா எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுறான் அவனுமே. இப்போது நீங்கள் அவங்களுக்காக சமைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்கு போயிடுறீங்கடா. அப்போது சுல்ஃபி பின்னாடியே பின்னாடியே வந்து அண்ணி, சரி என்ன சமைக்கிறீங்க சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். வேணாண்டி, நான் போய் உட்காரு, இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்திருக்க, இதுக்கு போட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், போய் உட்காரு. அண்ணி, நானும் நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போகிற பொண்ணு தான், சரிங்களா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோல்டரில் அப்படியே கை போடுறான். என்னாச்சு அண்ணி, என்னாச்சு? இல்லை சுல்ஃபி, ஒன்றும் இல்லை. என்னாச்சு அண்ணி சொல்லுங்கள், எதுக்கு இப்போ கற்றுனீங்க? என்னாச்சு, அங்கே பொண்ணு எதுவும் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இல்லை ஒன்றும் இல்லடி, பாரு, நீங்கள் லூஸாலாம் போட்டிருப்பீங்க. இப்போ அவள் லைட்டாக ரிமூவ் பண்ணி பார்க்குறான். அந்த இடத்துல ரத்தம் கட்டி போய் பைட் மார்க்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ணி, இது என்னது, ஏன் இப்படி இருக்குது, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டே இருக்கிறான். கத்தாத என்னாச்சு உங்களுக்கு? என்ன பைட் மார்க்ஸு? அண்ணா எதுவும் அடித்தான கோவத்தில்? என்னாச்சு அண்ணி உங்களுக்கு? ஒன்றும் இல்லடி, கொஞ்சம் சண்டை அவங்க அண்ணன் கூட, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு இப்படியா மோசமாக ட்ரீட் பண்ணுவான் எங்கள் அண்ணன்? ஐயோ விடு சுல்ஃபி, ஒன்றும் இல்லை, விடுறி, கத்தாதடி, அத்தைக்கு தெரிஞ்ச பிறகு ஜங்குக்கு பயங்கரமாக திட்ட போகிறாங்க. செவனே நீரு, அமைதியாக இருடி, அப்புறம் உங்கள் அண்ணன் அதுக்கும் சேர்த்து என்னைய தான் சண்டை போடுவோம், வேணாம் விடு. இதெல்லாம் அவங்க அம்மா கேட்டிருப்பாங்க கிச்சனுக்கு வெளில இருந்து. என்னாச்சு ஒய்யன் சொல்லு, என்னாச்சு, என்ன பண்ணான் ஜங்குக் அப்படின்னு சொன்னோன்னே சுல்ஃபி போய் சொல்லிடுறா. அம்மா, அண்ணா அண்ணியை கடிச்செல்லாம் வச்சுருக்காம்மா, பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே காட்டுறா. காட்டினா இங்கே இருந்துட்டு
ஐயோ அத்தை ஒன்றும் இல்லை அத்தை, சின்ன சண்டை, வேறு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சமாளிக்கீங்க. ஏய் ஜங்குக், ஜங்குக், என்னம்மா சொல்லுமா, என்ன கூப்பிட்டா? என்னடா அது? என்னன்னு கேட்குறேன். அவளை பொண்ணு நினச்சியா பொம்மை நினச்சியா ஜங்குக்? இப்படி போட்டு வச்சுருக்க. அம்மா அது ஒரு சண்டைம்மா, உனக்கு தெரியாதும்மா. சரிடா, சண்டையாக இருந்துட்டு போட்டோம், அதுக்குன்னு இவ்வளோ கொடூரமாடா பண்ணுவேன்? அவள் பொண்ணுடா, அவளும் உன்ன மாதிரி ரத்தம் சதை இருக்கிற ஒரு மனுஷி தான், சரியா? என்னடா பண்ணி வச்சுருக்க ஜங்குக்? சத்தியமாக உன் மேலே கோவம் வருது ஜங்குக், பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அடிக்க போகிறாங்க ஜங்குக்கை. இங்கே ஜங்குக்கு கொஞ்சம் கோவமாயிருது அவங்க அம்மா மேலே. அவங்க அம்மா மேலே காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களை டப்புன்னு ஒரு அடிக்காரு. எல்லாம் உன்னால் வந்தது தான் ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. டே அவ்வளோ எதுக்கு அடிக்க, அவ்வளோ எதுக்கு அடிக்கன்னு கேட்டேன். அப்படி என்னடா அவங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை? சொல்லு ஜங்குக், என்ன அப்படி சண்டைன்னு கேட்குறேன். இந்த பக்கத்தில் இருந்து ஜங்குக்கோட அக்கா ஹஸ்பண்டும் அப்புறம் வந்து அப்பாவும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஜங்குக்கை தனியாக. இப்போது நீங்கள், ஜங்குக்கோட அம்மா, ஜங்குக்கோட அக்கா, ஜங்குக்கோட தங்கச்சி 3 பேருமே கேட்டுட்ருக்காங்க. என்ன தாண்டி ஆச்சு, சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அக்கா சொல்கிறாங்க. அது அண்ணி ஒன்றும் இல்லை அண்ணி, சும்மா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு இப்படி அடி பண்ணுவான் அவன். நீனும் பொறுத்து போயிருக்க பாரு. ஏண்டி இதெல்லாம் சொல்ல மாட்டேன் எங்ககிட்ட? சொல்ல மாட்டேன்னு கேட்குறேன். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட மழுப்பிடுறீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஒரு சின்ன சண்டை அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிடுறீங்க. அவங்களுமே வந்து உங்களோட பர்சனல் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த லிமிட்டில் வந்து இருந்துக்கிறாங்க. இப்போ சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் கிட்ட அவங்க அப்பா, அப்புறம் வந்து அக்காவோட ஹஸ்பண்ட், அவங்க மாமா 2 பேர் தான் கேட்டுட்ருக்காங்க. நான் உங்ககிட்ட இருந்து சத்தியமாக இப்படிலாம் ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஜங்குக். ஏன்டா அப்படி இருக்க? சொல்லுடா, மாமா கேட்குறாருல, சொல்லு. அது அப்பா, அதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவங்க அப்பா கிட்டேயும் அவரோட மாமா கிட்டேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு. ஏண்டா அதுக்கெல்லாம் மாடா இப்படி போட்டு அடித்து இப்படி காயப்படுத்துவேன் நீ? அது பொண்ணுடா, ஏண்டா இப்படி பண்ணுற? உன் தங்கச்சியும் அக்காவையும் இப்படி பண்ண நீ சும்மா இருப்பியாடா? சும்மா இருப்பியான்னு கேட்குறேன். இதை வேற அவள்கிட்ட நீ அவன் கூட படிப்பியான்னு சொல்லி வேற கேட்டிருக்கல நீங்கள். இதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை. அந்த பொண்ணு ஒரு பொண்ணாக இருந்து வளர்ந்த பொண்ணுடா, ஏன்டா இப்படி பண்ணுற? நீ தான் பார்த்துக்கணும். அது அம்மா அப்பாவெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கு, உனக்காண்டி வந்திருக்கு, சரியா? நீ ஏன் இப்படி பேசின ஜங்குக்? தப்பு ஜங்குக், முதல்ல அவட்ட போய் சாரி கேளு சொல்லிட்டேன். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை ஜங்குக். அவள் எவ்வளோ சொன்னா தெரியுமா உன்னைய பற்றி? நாங்கள் வீட்டுக்கு வராமல் 2 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா. சத்தியமாக நம்ப முடியல ஜங்குக். உங்ககிட்ட நான் துளி கூட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைடா. சரிடா, நீ நான் அவளை பார்த்து இப்படி கேட்டிருக்கியே, அவள் ஒரு வார்த்தை, அவங்களுக்கும் தானே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அப்படி நான் அவங்கள கேட்டால் நீங்கள் சும்மா இருப்பீங்களான்னு சொல்லி ஒரு வார்த்தை அந்த பொண்ணு கேட்டாளா? கேட்க மாட்டா. ஏன்னா அவனை நம்புறா, நீ அவளை நம்பலை. அதுதான் இங்கே கான்செப்ட். கரெக்டு தானே ஜங்கு? அது அப்பா அப்படி இல்லைப்பா, எனக்கு ஒரு மாதிரி பொசசிவாக ஃபீல் ஆச்சு. கரெக்டு தான்டா, உன் பொசசிவ் எனக்கு புரியுது, இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்குன்னு நீ இவ்வளோ தூரம் அவளை காயப்படுத்திருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அவள் தான் சொல்கிறாள், அவள் உன் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கு பாதி அளவு கூட நீ அவன் மேலே வைக்கலன்னு தான் நினைக்கிறேன் ஜங்கு. நல்லா இல்லை ஜங்கு, புரியுதா? கல்யாணம் முடிஞ்சு உனக்கு 7 மாதம் ஆகுது. அதனால் இந்த தப்பை இப்போவே திருத்திக்கோ, சரியா? இன்றைக்கி நீ இவ்வளோ சின்ன விஷயத்துக்காக சண்டை போடுற, நாளைக்கு இதுவே பெரிய விஷயமாகி டைவர்ஸ் கூட ஆகலாம். அதனால் புரிஞ்சுக்கோ, சரியா? எதுவும் முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ முதல்ல, சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜங்குக்கு. ஜங்குக்கே ஒரு மாதிரி கில்ட் ஆகிடுது. இப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. அவங்க அத்தை, மாமா, சனாவோட ஹஸ்பண்ட், சுல்ஃபியா எல்லாமே இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. அவங்களுக்குமே நிறையா அட்வைஸ் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. சரி வயன், பார்த்துரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோமா, அவனுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைலாம் ரொம்ப கைண்டாக அப்பாலஜிலாம் கேட்குறாங்க. கேட்டு உங்களுக்குமே அட்வைஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க கிளம்பிட்டாங்கடா. ஜங்குக்கோட அம்மா அப்பா இந்த பக்கம் காரில் போயிருப்பாங்க. நீங்கள் அப்படியே கேட்டை போட்டலான்னு சொல்லிட்டு வரும்போது அங்கிட்டிருந்து 2 பேர் வண்டியில் வராங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிமினும் வியும் தான். அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க, வாங்கண்ணா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. அந்த வாரம் தங்கச்சி நீ எப்படிம்மா இருக்கிற? நல்லா இருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே கூப்பிடுறீங்க. ஜங்குக்கு இல்லையாம்மா? அவர் இப்போ தானே வீட்டுக்குள்ளே போனார். அத்தை மாமாலாம் வந்திருந்தாங்களா, இப்போ தான் வழி அனுப்பி வச்சுட்டு கேட்டை மூடலான்னு போகிறேன், நீங்கள் வந்துட்டீங்க, உள்ளே தானே இருக்காரு, வாங்கண்ணா. சரிம்மா, ஓகேம்மா, கூப்பிட்றேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காங்கடா.
நீங்கள் அவங்களுக்கு ஜூஸ்லாம் கொடுக்குறீங்க, சரி வந்திருப்பார் போல் அப்படின்னு நினச்சி நீங்கள் இருந்திருப்பீங்க. நீங்கள் போய் கூப்பிட்டுருக்கலாம் மாட்டீங்க. அவர் வரவே இல்லை. நீங்கள் கீழே இருந்துட்டு மாமா மாமா என்ன தயாங் அண்ணாவும் ஜிமின் அண்ணாவும் வந்திருக்காங்க, அதான் சரி நான் பார்த்துக்குறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நீங்கள் கிச்சனுக்குள்ளே போயிடுறீங்கடா. இப்போ அவர் கீழே இறங்கி வராரு. ஏன்டா தங்கச்சிக்கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுகிற, உங்கள் 2 பேத்துக்குள்ளே எதுவும் சண்டையாடா? அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், நீ டெரஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போகிறாங்க டெரஸ்க்கு தான். நீங்கள் கீழே தான் இருக்கீங்க. டேய் ஏன்டா தங்கச்சிக்கிட்ட அப்படி பேசுகிற? உங்கள் 2 பேத்துக்குள்ளே எதுவும் சண்டையா? என்னாச்சு சொல்லு ஜங்கோக்கு, என்னாச்சு அவங்க 2 பேத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கேட்குறாங்க. ஜேகே எல்லாத்தையுமே சொல்கிறான். அவன் அவங்கள வந்து ஹோபி கூட பார்த்தது, பொசசிவ் ஆனது, அதில் வந்து அடித்தது, அப்புறம் அவங்க அம்மா வந்து இன்றைக்கி கேட்டு போனது எல்லாத்தையுமே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போது ஜேகே வந்துட்டு அதான் மச்சான் எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குடா, நான் அவள்கிட்ட எப்படி போய் அப்ரோச் பண்ணுறது, என்ன சொல்கிறது, எதுவுமே எனக்கு சத்தியமாக தெரியலடா. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில ஜிமினா. சொல்லு ஜிமினா, பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கடா. டேய் இது வந்து நீ தான்டா சால்வ் பண்ணோம், எங்ககிட்ட ஐடியா கேட்டால் நாங்கள் என்ன செய்கிறது சொல்லு. இல்லை மச்சான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா, அம்மா வேறு இப்படி கத்திட்டு போயிட்டாங்க. வந்து கத்துனதெல்லாம் அவளுக்கு தெரியுமா தெரியாதுன்னா எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, நான் தான் எல்லாத்தையும் எங்கள் அப்பா மாமா கிட்ட வளரிட்டேன்னு நினைக்கேன். அவள் ஒன்றுமே சொல்லலை போல். எங்கள் அம்மா சொன்னாங்க அவள் ஒன்றுமே சொல்லலை அப்படின்ட்டு. என்ன சொல்ல போகிறேனே தெரிலடா. அவள் இப்போது எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கான்னு வேறு எனக்கு தெரில மச்சான், என்னடா பண்ணுறது? டேய் பாரு, பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே 1000 சண்டை வரவும் போகும், ஓகேவா? இப்படிலாம் ஒரு இதுக்காக நீ ஐடியாலாம் யார்ட்டையும் கேட்காத. முதல்ல நீ அவட்ட போய் பேசு, அவளே உனக்கு சொல்யூஷன் கொடுப்பா. அவன் பொண்டாட்டிடா, நீ பேசாமல் யார்டா பேசுவா? சரி ஏதோ தப்பு பண்ணிட்ட, நீ தான் போய் சால்வ் பண்ணணும். அவகிட்ட நீ போய் பேசு. நீ மூஞ்சை வெட்டிட்டு போகிறது தான் இங்கே வந்து பெரிய பிளாக் மார்க்காக வந்து நிற்கும். பெட்டர் நீ அவளை போய் சமாதானப்படுத்து. அப்படியும் அவள் வந்து உன்ன மாதிரியே பண்ணா அப்படின்னா வந்து அதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கணும். நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, இப்போவுமே நாங்கள் எதுவுமே பண்ண முடியாதுடா, சீரியஸாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சொல்கிறான், வியும் சொல்கிறான். ஆனால் இருந்தாலும் மச்சான் நீ இதுக்காண்டி இவ்வளோ ஓவராக ரியாக்ட் பண்ணிக்க வேண்டாம், எனக்கு அப்படி தான் தோணுது. அப்பா சாமி, நான் தெரியாமல் கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டேன், நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. இப்போ அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன், டென்ஷன் ஆகுது. ஆமாண்டா ஜேகே, தங்கச்சியை பார்த்து அப்படி நீ கேட்டிருக்கே, அவளுக்காச்சும் சரி ஓகே, அதுவும் உனக்கு தெரியும் தானே அந்த பையன், அது ஒன்றும் தெரியாத பையன் இல்லைல்ல. எல்லாமே சொல்லியிருக்கான்னு வேறு சொல்கிற. அந்த பையனை பற்றி எங்ககிட்டே நீ பேசியிருக்கிற நிறைய டைமு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் உன்னை ரிட்டர்ன் கேட்டால் நீ ஒத்துப்பியா? அங்கேயாவது ஒரு பையன், இங்கே 3 பொண்ணு. அப்போ எதோட இது அதிகமாக இருக்குது? அந்த பொண்ணு கேட்டால் நீ வந்து ஒத்துப்பியா? நான் கேட்குறேன், சொல்லுடா. ரிட்டர்ன் அடிக்க மாட்டேன், அவனை அடிக்காமல் விட்டு வச்சுருக்கா, அதுதான் இங்கே பெரிய தப்பு. உன்னையெல்லாம் அடித்து கொல்லணும்டா, அப்போ தெரியும். சரி மச்சான், நீங்கள் போய் ஒழுங்காக வயனை சமாதானப்படுத்த பாரு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறானுங்க. ஜேகேக்குமே அதான் சரின்னு படுது. சரிடா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே கீழே அவங்க வராங்க. நீங்கள் இருக்கீங்க, அண்ணா சாப்பிட்டு போங்கண்ணா. இல்லைம்மா தங்கச்சி, நாங்கள் இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து சாப்பிட்றோம், சரியா? பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்து கீழே இறங்கி வரான். நீங்கள் கிச்சனில் நின்று வேலை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வந்து உங்களை பேக்கப் பண்ணுறாரு. ஜங்கு கையை எடுங்க. முடியாது, கையை எடுங்க ஜங்குக். இப்போ எதுக்கு ஜங்குக்கு நெக்கிலலாம் இது பண்ணிகிட்ருக்கீங்க? எடுங்க ஜங்குக், அடிச்சுவேன் சொல்லிட்டேன், எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவனும் எடுத்துறான். என்னடி பிரச்சனை இப்போ உனக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ என்ன பிரச்சனை? இத்தனை நாள் பேசாமல் தானே இருந்தீங்க, இப்போ மட்டும் எங்கேருந்து வந்துச்சு நான் கேட்குறேன். சரிடி, தப்பு தான், சாரி கேட்டால் நான் உடனே மன்னிச்சு உங்களை விட்டுணும், அப்படி தானே? அதனால தானே நீங்கள் வந்து கேட்குறீங்க, சொல்லுங்கள். ஐயோ ஒயன், நீனாவே ஒன்று நினச்சிக்காது. அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன், நீங்களாவே ஒன்று நினச்சிட்டு தானே அன்றைக்கி பேசுனீங்க. சொல்லுங்கள், நான் ஏதாச்சும் இது பண்ணேனா? இல்லை நான் உங்களை அப்படி எதுவும் நான் கேட்டேனா அவங்கக்கிட்ட? சொல்லுங்கள். தேவையில்லாமல் பேசுனது நீங்கள், வார்த்தையை விட்டது நீங்கள். ஐயோ ஒயன், நான் அன்றைக்கி குடிச்சிருந்தேன், அது உனக்கு தெரியுமா தெரியாதா? அதைத்தான் நானும் சொன்னேன், நீங்கள் அன்றைக்கி குடிச்சிருந்தீங்க, வேணாம்னு சொல்லிட்டு இருக்க தக்கன தானே நீங்கள் தானே வாய் கொடுத்து பேசுனீங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து சமாதானப்படுத்துகிறேன், அதை பண்ணுறேன், இது பண்ணுறேன்னா கோவரமாக வராதா யாருக்காக இருந்தாலும்? உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணுவீங்க, நானும் வந்து பொறுத்து போகணும், அப்படி தானே? அப்படிலாம் இல்லைடி ஒயன், சாரிடி பொண்டாட்டி, ப்ளீஸ் டி, என் செல்லம் இல்லை ப்ளீஸ். மாமா ஒரு ட்ரிப் மன்னிச்சிருடி. இந்த 7 மாதத்தில் மாமா அவனை எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன்? அதான் தெரிஞ்சது, அந்த 7 மாதம் பார்த்துக்கிட்டது இன்றைக்கி இந்த ஒரு நாள் உடைக்க தானே எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ தானே அவங்க இன்டென்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு புரியுது. உங்களை போய் நம்பினேன் பார்த்தீங்களா, நல்லா வேணே. இப்படிலாம் சொல்லாதடி, கஷ்டமாக இருக்குது. அப்படி தான் எனக்கும் இருந்துச்சு. சொல்லுங்கள்,
இப்போ நான் ஏதாச்சும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேச்சு வாங்குறது சரி, நீங்கள் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணது சரி, ஓகே. நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே, எல்லாமே உங்ககிட்ட சொல்ல தானே செஞ்சேன். எனக்கு சத்தியமாக புரியல ஜங்குக், தயவு செஞ்சு ஆளை விட்டுருங்க. சாரிடி பொண்ணுட்டி, சாரி, மன்னிச்சிரு ப்ளீஸ் டி, ஏன்டி இப்படி பண்ணுறேன்? இல்லை முடியாது ஜங்குக் இந்த பாருங்கள், இப்படிலாம் ஹக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வச்சுக்காதீங்க சொல்கிறேன். இடுப்பில் கத்தியை சொல்லிடுவேன் பார்த்துக்கோங்க. ஏன்டி இப்படி பண்ணுற? ஏன் இப்படி பத்திரக்காளியாக மாறுற? தள்ளுங்க, நான் வெளில போகிறதுக்கு. எங்கடி போகிற வெளில? அதான் சொன்னீங்கல்ல, அங்கே தான். நான் அப்படி சொன்னால் மட்டும் நீ அப்படின்னு ஆகிருமா? தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி கேட்டீங்க? அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவப்பட்டு திட்டிகிட்டே மேலே போயிடுறீங்க. நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் இப்போ படுத்துடுறீங்கடா. படுத்துட்டு இப்போ நீங்கள் யோசித்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக்குக்கு போயிருந்தோம். உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகி ஒரு 1 வீக் தாண்டா இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருப்பீங்க. இப்போது ஒரு மார்னிங் தான் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க ஏர்லியாகவே. ஜங்குக் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அவனை பயங்கரமாக அட்மையர் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் இன்ன வரைக்கும் அவ்வளோ க்ளோஸெல்லாம் ஆகலை. 1 வீக் தாண்டா ஆயிருக்கு, அவ்வளோ க்ளோஸ் ஆகலை. ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஜங்குக் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாதிரி ஜங்குக்குமே ரொம்ப உங்களை பிடிக்கும். 2 பேரும் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ரொம்ப ஜங்குக் அட்மையர் பண்ணி அவனை வந்து பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக் வந்து எழுந்திரிச்சிடுறாரு. என்னடி என்ன பார்த்துட்ருக்க? அது கூட கேட்கறது கூட தெரியாமல் பார்த்துக்கிட்டு நிற்கீங்க. ஒயன், உன்னை தாண்டி கேட்குறேன், என்னாச்சு? அது ஜங்குக் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திக்க போகிறீங்க. அவர் உடனே கை பிடிச்சிட்டு, இவ்வளோ நேரம் மாமாவை சைட் அடிச்சிட்டு இப்போ என்னடே நீ பாட்டுக்கு ஒன்றுமே தெரியாத பிள்ளை மாதிரி போகிற? யார் சொன்னால் நான் சைட் அடித்தேன் அப்படின்னு? நான் தான் பார்த்தேனே, வாயில் சொல்லு வடிகிற அளவுக்கு என்ன சைட் அடிச்சுட்டு தானே இருந்தேன். இதை பாருங்கள், இப்படிலாம் சொல்லாதீங்க சொல்லிட்டு தூர போங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறீங்க. நில்றி அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பின்னாடி துரத்திட்டே வரான். நீங்கள் அப்படியே கதவை பூட்டிட்டு குளிக்க போயிடுறீங்கடா. ஸோ அப்படியே டெய்லி ரொட்டீன்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிடுறீங்க. அவனுமே ஆஃபீஸ்க்கு வந்து போயிடுறான். அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்களும் ஜங்குக்கும் பெட்டில் படுத்துருக்கீங்க. அப்போது நீங்கள் ஜங்குக்கை பயங்கரமாக அட்மையர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. என்னடி காலிலேருந்து இப்படியே பார்த்துட்ருக்க? என்னாச்சு? அது வந்து ஜங்குக், என்னோடய லைஃப் டைமில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனை நான் எப்படி அட்மையர் பண்ணுறேன். எனக்கு யார் மேலேயும் பெருசாக அவ்வளோ அட்ராக்ஷன் வந்ததில்லை, என் மேலேயும் யாருக்கும் வந்ததில்லை. அதனால் ஒரு ஃபீலாக ஜாலியாக தான் இருக்குது. எனக்கு உங்களை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல் தோணுது. அட்லாஸ்ட் நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் இல்லைன்னு நான் சொல்லலை, பட் என்னவோ தெரில, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, உங்களை கட்டி பிடிக்கணும்னு தோணுது, உங்களை நிறைய லவ் பண்ணணும்னு தோணுது ஜங்குக். எனக்கு எதனால ஏன் அப்படின்னு எனக்கு சொன்னது தெரியல, எனக்கு சொல்ல தெரில அவங்கக்கிட்ட. அது போக நான் ஒரே பொண்ணு எங்கள் வீட்டில். எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சிப்ளிங்ஸ் இருக்கிற வீட்டில் வேறு, ஆனால் சிங்கிள் சைல்டாக வளர்கிற வீட்டிலங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு இது. எல்லாமே கிடைக்கும் செய்யும், பட் சண்டை போடுறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்குன்னு ஆள் இருக்க மாட்டாங்க. பட் எனிவேஸ், நீங்கள் இப்போ இருக்கீங்க எனக்காண்டி. என் அம்மா அப்பாவுக்கு அடுத்து நீங்கள் ஒரு சப்போர்ட்டரா, கேர்டேக்கரா, வெல்விஷரா, ஹஸ்பண்டா, ஒரு லவ்வரா, எனக்கு பிடிச்ச ஒரு பையனா இருக்கீங்கல்ல. எனக்கு இதுவே போதும் ஜங்குக். இப்போ கூட செத்துப்புடி அப்படின்னு சொன்னால் கூட நான் தாராளமாக செத்துருவேன் ஜங்குக். இந்த மாதிரி ஃபீல் என்னோடய டீனேஜ் டைமில் கூட நான் அனுபவிச்சதில்லை ஜங்குக். எனக்கு லவ் பண்ண ஆசை எல்லாமே இருந்துச்சு, ஆனால் எனக்கு அட்ராக்ட் ஆகலை யாரையுமே. அது போய் யாரும் என்கிட்ட வந்து அப்ரோச்சும் பண்ணது கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் மேரேஜ் ஆகிட்டு எனக்கு லவ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, நிறைய விஷயங்கள் ஃபீல் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது ஜங்குக். எனக்கு அந்நியது பண்ணுவீங்களா? சொல்லடி பொண்டாட்டி, என்ன பண்ணணும் மேடம்க்கு சொல்லு. திருப்தியாக தாராளமாக நான் பண்ணுறேன் என் பொண்டாட்டிக்காண்டி. என்ன ஓகே தானே? ஓகே தான் ஜங்குக். ஐ லவ் யூ ஜங்குக். கேட்கலடி? என்னது? ஐ லவ் யூ ஜங்குக் மாமா. என்னதுடி? எனக்கு தெளிவாக கேட்கல. ஏதோ ஜங்குக்கு அப்புறம் என்னமோ சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னது? சொல்லு. ஐ லவ் யூ ஜங்குக் மாமா. லவ் யூ பண்ணாட்டி இவ்வளோ சீக்கிரமாக சொல்வேன்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி, மேடம்க்கு என்னென்ன விஷயம் இருக்குது சொல்லுங்கள், எல்லாத்தையும் ஒன்று ஒன்று நிறைவேற்றிடும்.
ஏதோ இந்த ஜங்குக் மாமாவால் முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றுறேன். என்னடி ஓகேவா? உங்களை டைட்டாக ஹக் பண்ணணும், அப்புறம் உங்களோட ஆடம் ஆப்பிளில் கிஸ் பண்ணணும், உங்கள் கூட ஜாலியாக பைக் ரைட் பண்ணணும், அப்புறம் ஒரு கிளாஸில் 2 ஸ்ட்ரா போட்டு ஜூஸ் குடிக்கணும், கண்ணு பார்த்துக்கிட்டு அப்படி குடிக்கணும். அப்புறம் உங்களோட சொல்லுடி, இவ்வளோ நேரம் நல்லா தானே சொல்லிக்கிட்டு இருந்த, இப்போ என்னாச்சு? உங்களோட செஸ்ட் மேலே படுத்து தூங்கணும். அப்புறம் மேடம்க்கு வேறு என்ன ஆசைலாம் இருக்குது? வேறு உங்களோட ஷர்ட்டை நான் போட்டுக்கணும். அப்புறம் வேறடி? அவ்வளோதான், இப்போதைக்கு இவ்வளோ போதும். மற்றதெல்லாம் நான் போக போக சொல்கிறேன், ஓகேவா? நிறைவேற்றலாண்டி, கண்டிப்பாக நிறைவேற்றலாம். இப்போ அவனை போய் ஹக் பண்ணி படுத்துக்கிறீங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டாக, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப வார்மாக இருக்குது உங்கள் ஹக். எனக்கு இந்த ஃபீலிங்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், எனக்கு மட்டும் நான் 100 பேர் கூட இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், எனக்குனால இப்படி இருக்குது, எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொல்கிறான். இப்படி தான்டா அவன் ஒரு அவங்க ஆசை எல்லாமே நிறைவேற்றிக்கிட்டே வருவான். திடீர்னு சர்ப்ரைஸாக பண்ணுவான், திடீர்னு நீங்களே கெஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கும் சின்னதாக. உங்களுக்கு அந்த டைமில் பர்த்டேயும் வருது. ஸோ இது வந்து அவன் கூட இருந்து ஃபஸ்ட்டு பர்த்டே, அதனால் கொஞ்சம் சின்னதாக ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரி வைக்கிறான். அதுவுமே உங்களுக்கு தெரியாது, ரொம்ப சர்ப்ரைஸாக தான் வைக்கிறான். நீங்கள் அப்போ நான் டியூட்டி முடிச்சுட்டு வந்திருப்பீங்க வீட்டுக்கு வந்தால் ஃபுல் டெக்கரேஷன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேக்கோட, ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேக்கோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோரஸாக சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு காலையில் நீங்கள் யோசிச்சுட்டுப்பீங்க, என்னடா யாருமே விஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சொன்னோன்னே உங்களுக்கு பயங்கர ஹாப்பியாகிடுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா ஜனனி, பானு அவங்களாம் வந்திருப்பாங்க. ஜேஹோப் இதில் வந்திருக்க மாட்டார், ஏன்னா அவர் லண்டனில் இருப்பார். அவருமே விஷ் பண்ணியிருக்க மாட்டார், ஏன்னா இந்த பிளான் தெரியும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்ப்ரைஸ் பண்ண டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வருது. ஸோ அது ஜேஹோப் தான் அதுலேயுமே விஷ் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு புரியுது. சரி ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது. இப்போ ஜேகேயுமே ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ சங்கு. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு கல்யாணம் ஆனதுலேருந்து உங்களை 2 பேர்த்தையும் கண்டுக்கிட்டே மாட்டுக்கலன்னு நின்று ஜேஹோப்பும் இதே தான் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். கண்டுக்கிட்டே மாட்டுக்கல, எங்கள் 3 பேரையும் மறந்துட்டலடி நீ ஒயன். அப்படிலாம் இல்லடி, என்னடி பானு உங்களெலாம் மறப்பனா? அப்படி தான் நீ மறந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி சொல்கிறா. 2 பேருமே அவங்கள வச்சு வாங்குறாங்க. அப்படிலாம் இல்லை, அவங்கள என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்கடா. இப்போது ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. அதில் ஷர்மி, சாந்தினி, மீரா, தயாங், ஜிமின் 5 பேரும் விஷ் பண்ணுறாங்க. தயாங், ஜிமின் கூட விஷ் பண்ணிட்டு ஜங்குக்கு கலாச்சிட்டு அவங்களோட போயிட்டாங்க. ஆனால் சாந்தினி, ஷர்மி அப்புறம் மீரா ரொம்ப ஜங்குக்கு கொமன்னு கொமச்சிட்ருக்காங்க. ஒயன், எங்கள் ஃப்ரெண்டாக நீ ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிற, அது எனக்கு நல்லாவே தெரியுது எங்களுக்கு. எனிவேஸ் 2 பேரும் ஹாப்பியாக இருங்க, இந்த சண்டையிலையும் அவனை விட்டு கொடுத்துடாத. முன்னெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு குரூப் கால் போடுவோம், பேசுவோம் செய்வோம். இப்போலாம் அவன் நான் பிஸியாக இருக்கேன்னே சொல்கிறான். என்ன பண்ணி வச்சுருக்க எங்கள் ஜங்குக்கு? அவன் தான் எங்கள் கேங் லீடர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கேட்குறாங்க. நான் எதுவும் பண்ணலை, அவங்க கேங் லீடர் அவர் தான் பேச மாட்டேக்கார், நான் என்ன பண்ணுறது? அவ்வளோ லவ்ஸா ஜங்குக்கு ஒயன் மேலே. என்ன 3 பேர் கலாச்சிட்ருக்கீங்களா? கொண்டு போடுவோம் சொல்லிட்டேன், கொண்டுருவேன் போங்க 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சாரிப்பா ராசா, நீ உன் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ண, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போலாம் என்னை வச்சு என் பொண்டாட்டி முன்னாடி இப்போலாம் இது பண்ண எனக்கு வெக்கமாக இருக்குது. அடையப்பா ஜங்குக்கு, உன்னோடது தாங்காமலடா. ஒயன், இதெல்லாம் நம்பாத சரியா, இவன் இந்த மாதிரிலாம் கேரக்டரே கிடையாது ஓகேவா? இவன் சும்மா அவனை சீன் போட்டு தெரியலாம் அப்படின்னு சொல்லி 3 பேருமே செம்மையாக கோமச்சிட்டு இந்த மாதிரி போகிறாங்க. ஜாலியாக தான் பேசுகிறாங்க. இப்போ உங்கள் அம்மா அப்பா, உங்கள் அத்தை மாமா, அண்ணி, அப்புறம் ஜங்கு கூட தங்கச்சி இவங்களாம் விஷ் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுமே அதே கேள்வி தான் கேட்குறாங்க. என்னடி ஒயன், கல்யாணம் ஆனோடனே அப்பா அம்மா மறந்துட்டேன் அப்படி தானே? அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, ஏம்மா? உன்னை மாப்பிள்ள நல்லா பார்த்துக்குறாராடி? நல்லா பார்த்துக்குறாருமா. நான் என்னமோ ஏதோ நினச்சேன், பரவாயில்ல, நல்லா தான் போகுது எங்களுக்கு ஓரளவுக்கு லைஃப். சரி
எப்போ குட் நியூஸ் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நீங்கள் ஜங்குக்கு திருன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து விங்க் பண்ணுறாரு. அது அம்மா சொல்கிறேன், சீக்கிரமாகவே சொல்கிறேம்மா குட் நியூஸ் எல்லாம். என்ன நீங்கள் உடனே கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க அம்மா மிரட்டுற மாதிரி கேட்குறீங்க. அது இல்லடி, இவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு. இவ்வளோ நாள்னா எத்தனை நாள் ஆச்சு? 4 மாதம் தானே ஆச்சு. அப்புறம் என்ன? சரிடி சீக்கிரம் குட் நியூஸ் சொல்கிறதுக்கு பாருங்கள் 2 பேரும். என்ன மாப்பிள்ள? அதெல்லாம் சொல்லலாம் அத்தை, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலையே படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 3 மாதத்துலையோ 4 மாதத்துலையோ கண்டிப்பாக நாங்கள் குட் நியூஸ் சொல்கிறோம். ஐயோ மாப்பிள்ள, அவ்வளோ நாள் ஆகுமா? ஆமாம் அத்தை, எடுத்தவங்க கொடுத்தவங்க எதுவுமே பண்ண முடியாதுல்ல, அதனால அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஜங்குக்குமே. அப்படியே அந்த டேஸ்லாம் பாஸ் ஆகிருக்குண்டா. அவன் அவங்களுக்காக எல்லாமே பண்ணியிருப்பான். அவங்களுக்காக டெய்லி ரொட்டீன்ஸில் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், ஹவுஸ் ஒர்க்ஸ் பார்க்குறது, வெளில கூட்டு போகிறது, இந்த மாதிரி எல்லாமே அவன் பண்ணியிருப்பான். அதுபோக கொஞ்ச நாள் வந்து அவன் பிஸ்னஸ் ட்ரிப்பும் போயிருப்பான்டா. ஸோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டு ஒரு 1 வீக் முன்னாடி தான் வந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கும். இப்போது நீங்கள் அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அழுதுட்டு அப்படியே சிரிச்சிட்டும் இருக்கீங்க. இப்போ அப்படியே ஒரு ஹேண்ட் வந்து உங்கள் மேலே ப்ளேஸ் ஆகுது உங்கள் ஹிப்பில். ஜங்கு கை எடுத்துருங்க சொல்லிட்டேன். ஓய் என்ன? சாரிடி, புரிஞ்சுக்கோடி, சாரி ஓகேவா? ஒரு பொசசிவ்லாம் அப்படி பண்ணிட்டேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் ஓகேவா? சாரிடி பொண்டாட்டி. ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும், அது எங்கேருந்து வந்துச்சு அந்த குடிக்கிற பழக்கம்? அது வந்து சும்மா நானாகவே ட்ரை பண்ணதாண்டி. இத்தனை வருஷம் குடித்ததில்ல, சும்மா குடிச்சு பார்ப்போமேன்னு சொல்லி பார்த்தேன். ஆக்சுவலி பிஸ்னஸ் ட்ரிப் போகும்போது ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணேன், அதை வச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் குடித்தேன். ஆனால் அது இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போகணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது ஓகேவா? சாரிடி. ரொம்ப வலிக்குதா என்ன? புரியல ஜங்குக். என்னது ரொம்ப வலிக்குதா என்னடி வயன்? நான் வேணா ஏதாச்சும் ஆயின்மெண்ட் போட்டு விடட்டா? இல்லை வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும். சாரிடி பொண்ணாட்டி, நான் வேணும்னு பண்ணலை ஓகேவா? மன்னிச்சுக்கோடி மாமாவை, தயவு செஞ்சு உன் காலில்னாலும் விழுறேன்டி வயன், தயவு செஞ்சு ப்ளீஸ். அப்போ எனக்கு ஒரு குல்ஃபி ஐஸ் வாங்கி கொடுங்க. அதுவும் இப்போது எனக்கு வெளில கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வரணும். முன்னாடி இது மணி எத்தனை தெரியுமா? மணி 11:30. இருந்தால் என்ன, வாங்கி கொடுப்பீங்களா வாங்கி கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சாரிம்மா தாயே, போய் கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நான் கிளம்பி தான் இருக்கேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது நீங்கள் வெளில போய் குல்ஃபி ஐஸ்லாம் சாப்பிட்றீங்க. இதெல்லாம் தேவையாடி? மணி 11:45 ஆகிட்டு. சளி பிடிச்சிக்கும், நாளைக்கு ஜுரம் வரும், யாரடி பார்த்து போனேன்? அப்போ இது கூட பார்க்க மாட்டீங்க அப்படி தானே? பார்த்துக்கிறதுக்கெலாம் இல்லை, உனக்கு கஷ்டம் தானே அது? 2 நாள் படுத்து பண்ணி மாட்டுது, உடம்பு வசதியாக வரும், அதுக்கு சொன்னால் என்னடி நீನು இதை வச்சு சண்டை இருக்கலாம்னு தான் பார்த்துட்ருக்கல வயன்? ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் அப்படி பண்ணீங்கல்ல, அப்புறம் என்ன? சாரிடி உன் காலைனாலும் விழுறேன்டி. காலை விழ போகிறீங்களா? சரி விழுங்க. ஐயோ நேரம் பார்த்து பழி வாங்குறடா இவா. விழுங்க ஜங்கோ. என்ன விழுகுறேன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க, மசன்னு முடிச்சு திருத்திட்டு முடிச்சு நின்றுக்கிட்டு இருக்கீங்க, டக்குன்னு விழுங்க. சாரிம்மா தாயே, மன்னிச்சிக்கோ ஓகேவா அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. சிரிச்சிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்பா இவ்வளோ சிரிக்க வைக்கிறதுக்குள்ளே எவ்வளோ போராட வேண்டியிருக்கு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். என்ன? இப்போ நான் சிரிச்சிட்டேன் அதனால் சமாதானம் ஆகிட்டேன் அப்படி தானே? அப்படியெல்லாம் இல்லை, உங்களுக்கு இருக்குது, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒய்யன் யாருன்னு பார்ப்பீங்க. சரிம்மா, நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். சரி போதும் வா, இதுக்கு மேலாம் இருக்க வேண்டாம், அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வா, நான் தானே பைக் ஓட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு போயிடுறான்டா வீட்டுக்கு. அப்படியே 4 days ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஜங்குக்கும் இப்போ பாத்ரூமில் குளிச்சுட்டு தான் இருக்கீங்க, ஷவர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்ன 4 days பேசாமல் செய்யாமல் என்னை அலைய விட்டல? என்னடி இதோ பாருங்க, இப்போ 4 days நான் பேசாமல் செய்யாமல் உங்களை அலைய விட்டேன், அதுக்கு சண்டை போடுற இடம் பாத்ரூமா நான் கேட்குறேன். இனி நிம்மதியாக ஷவர் பண்ண விடுங்க. ஆல்ரெடி எனக்கு பயங்கர ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்குது. ஆமாம் எனக்கு மட்டும் இல்லை பாரு. நீ ஏதாவது ஜாப்க்கு, கவர்மெண்ட் ஜாப்க்கு போகிற, நான் கம்பெனியாக வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன், அப்போ எனக்கு ஒன்றை விட அதிகமாக ப்ரெஷர் இருக்கும் எனக்கு. நீ தாண்டி புரிஞ்சு நடந்துக்கணும்.
ஓ, அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படி தானே? ஐயோ சரிம்மா தாய், 2 பேருமே புரிஞ்சு நடந்துக்கணும் போதுமா? சரி, இப்போ எதுக்கு கூட சேர்ந்து ஷவர் பண்ண வந்தீங்க? நான் கேட்குறேன். ஏன் நான் வரக்கூடாதா? என் பொண்டாட்டி குளிக்கிறத எனக்கு பார்க்குறதுக்கு உரிமை இல்லையா என்ன? 2 டைம் உன்னை நான் பார்த்துருவேன். உண்மை இல்லாமல் ஒரு டைம் நம்ம 2 பேத்துக்கும் விருப்பப்பட்டு நடந்தது, உன் பர்த்டேயோட. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால கொஞ்சம் ஓவராக ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த மாதிரி நடந்துட்டி விட்ரி. இப்போ என்ன, அதான் பார்த்ததுலே ஒரு மாதிரி தான் இருக்குது. நல்லா புஸ்ஸுன்னு கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ இதுவே நல்ல எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ரமேஷ், நம்ம நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். பாய் பாய். இது நான் வேறு மாதிரி ஸ்டோரி யோசித்து வச்சுருந்தேன், ஆனால் அது இந்த மாதிரி முடிஞ்சிட்டு எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இந்த ஸ்டோரியில். இது வேறு 50 நிமிஷத்துக்கு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களை எதுவும் டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப சாரி. வேறு என்ன, உங்களுக்கு பிடிக்கலனாலும் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது போக உங்களுக்கு இந்த ஒன் ஷாட்டு அந்த மாதிரி எதுவும் பிடிக்கலனா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்கடா, பார்க்காதீங்க. சரிடா, நம்ம நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். பாய் பாய். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கடா. பாய்டா, பாய் பாய்.